இந்திய கிரிக்கெட் மட்டும் இல்லாம இன்றைய தேதியில மாடர்ன் கிரிக்கெட்ல உலக அளவுல சிறந்த வீரர் யாரு அப்படின்னு ஒரு பந்து வீச்சாளரோட பெயரை குறிப்பிடணும்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் சொல்லக்கூடிய பெயர் ஜஸ்பிரீத் பும்ராவா தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பும்ரா தன் மீது என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, அதை தான் எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பெரிய அளவில் பேசப்பட்டது பும்ராவோட அந்த பந்து வீசும் முறை அப்படிங்கிறதான். இது வழக்கத்துக்கு மாறா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நிறைய பேர் பும்ரா கிட்ட உன்னால ஒரு 6ல இருந்து 8 மாசம் வரைக்கும் தான் கிரிக்கெட் விளையாட முடியும், அதுக்கப்புறமா நீ காணாம போயிடுவ அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப நான் சர்வதேச கிரிக்கெட்ல டெபியூ ஆகி 10 வருஷத்தை தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல நான் ஒரு 12-13 வருஷமா தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் நான் அந்த விமர்சனங்கள் எதையும் என்னோட மனசுக்கு எடுத்துட்டு போனது கிடையாது. ஏன்னா என்னை பத்தி ஒரு தலைப்பு செய்தி எழுதுறாங்க அப்படின்னா அது பிரபலமாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் என்னோட பெயரை மென்ஷன் பண்ணி எழுதுவாங்க. ஆனா அவங்க எழுதுறது எல்லாத்தையும் நான் என்னோட மனசுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருக்கும்போது அதை நான் பெரிய அளவில் கொண்டாட வேண்டியதா இருக்கும். தப்பான விஷயமா இருந்ததுன்னா அதுக்காக நான் சோகத்தில் இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு எந்த வகையிலுமே நேரம் கிடையாது. ஏன்னா எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும், இது மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த வேலையை மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை தான் இனிமேலும் செய்ய போறேன். இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பந்து வீச்சு முறையை மாற்றிக்க சொல்லியும் நிறைய பேர் அவருக்கு பரிந்துரைத்தாங்களாம். ஆனால் நான் எனக்கு இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்து, அதுலேருந்து மட்டும்தான் நான் செயல்படணும் அப்படிங்கிறதுலையும் ஆரம்பத்துலேருந்தே நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே சொல்கிற என்னோட பல வகையான சாதனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடுற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மட்டுமே பும்ரா எக்கச்சக்கமான சாதனைகளை தொடர்ந்து படைச்சிக்கிட்டே வராரு. குறிப்பாக அந்த முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. அதுவும் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்டிங் கெரியரில் அவர் எடுத்ததே 14 முறை 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதில் 12 முறை அவர் வெளிநாட்டு மண்ணில் தான் 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இதன் மூலமாக கபில் தேவோட லைஃப் டைம் ரெக்கார்டை அவர் ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேனா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகளில் மட்டுமே பார்த்தோம்னா 150 டெஸ்ட் விக்கெட்டுகளை பும்ரா எடுத்திருக்காரு. எந்த ஒரு ஆசிய வீரருமே இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைச்சதே இல்லை அப்படிங்கிறது இப்போ அவரோட வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க இடமா இருக்கு. ஏன்னா முத்தையா முரளிதரன் 800 டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. ஆனால் அவர்னால கூட சேனா நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை பண்ண முடியல அப்படிங்கிறதும் இங்கே நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. பும்ராவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஆசிய வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாசிம் அக்ரம் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இப்படி பும்ராவோட சாதனைகள் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்தாலும் அவர் மேலே வைக்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவர் கண்டுக்காம இருக்கிறது தான் இந்த வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு.